கைஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ஜாபுக்கு எப்படி ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது எப்படி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் கூட அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை லேப்டாப்பில் கூட அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைனா உங்கள் மொபைலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் மொபைலில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கூகுள் க்ரோம் ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் மோடில் வந்து சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கூட வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்கு வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி, ஏதாச்சும் என்ன குவாலிஃபிகேஷனு, என்ன ஏஜ் லிமிட்டு, என்ன சேலரி கொடுப்பாங்க, யார் யாருக்கு ஃபீஸ் இருக்குது, எல்லாமே வந்து நம்ம தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்றதுலேருந்து எல்லாமே சொல்லியிருந்தோம். அதோட டீட்டெயில் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணலன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 44,000க்கும் மேலே வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாடு தான். ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3,789 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிக் வாரியாக வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேகன்சி இருக்கும். ஸோ நீங்கள் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இங்கே வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம். இதோட லிங்க் டீட்டெயில் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஜஸ்ட் இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியல் அப்ளை பேஜுக்கு வந்து நீங்கள் மூவ் ஆயிடுவீங்க. அண்ட் டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்ஸ், எம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி freshers.com போட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்போம். உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு எந்த ஜாப் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. டெய்லியும் காலையும் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய லிங்கை டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக வந்துடுவீங்க. நான் முன்னாடி காமிச்சேன் இல்லையா, அதில் எல்லாமே நீங்கள் கொடுத்த பிறகு அப்ளை லிங்க் அப்படின்ற மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இங்கே தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ வேக்கன்சி, எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முடியுது, எல்லாமே வந்து இங்கே தெளிவாக வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸோ பேமெண்ட் பே பண்ணுறதுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் இருக்கும். இங்கே கூட வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 ஃபீ பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதில் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை தான் வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஸோ கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய பேஜுக்கு போயிடுவீங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, உங்கள் மொபைல் நம்பரை வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கிங்க. ஸோ உங்கள் மொபைல் நம்பரை வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரு பண்ணி நீங்கள் வேலிடேட் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா தென் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து அப்டேட் பண்ணி சப்மிட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இமெயில் வந்து கேட்டிருப்பாங்க. இப்போ எப்படி மொபைல் நம்பருக்கு வந்து உங்களுக்கு ஓடிபி வந்துச்சு இல்லையா, இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இமெயில் நீங்கள் என்ட்ரு பண்ண உடனே உங்களோட இமெயிலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓடிபி வரும். அதை அப்டேட் பண்ணி உங்களோட இமெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேலிடேட் வந்து பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நேம் வந்து கேட்டிருக்காங்க. அதாச்சும் உங்கள் நேமு 10th மார்க் ஷீட்டில் வந்து என்ன நேம் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி நேம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கரெக்டாக வந்து அப்டேட் பண்ணிடுங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபாதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்டார் போட்டு கேட்டிருக்காங்க இல்லையா, அது எல்லாமே வந்து நீங்கள் கம்பல்சரியாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட ஜெண்டரை வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க, மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து உங்களோட கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஆர்னா யூஆர், இல்லை இடபிள்யூஎஸ்னா இடபிள்யூஎஸ், ஓபிசினா ஓபிசி, எஸ்சினா எஸ்சி, எஸ்டினா எஸ்டி, அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்குங்க. பிகாஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கம்யூனிட்டி தான் வந்து ரொம்ப முக்கியம். உங்களோட மார்க்கு, உங்களோட கம்யூனிட்டி இதெல்லாம் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டிவிஷனில் வந்து உங்களுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து கிடைக்க போகுது. அதனால் இதில் எந்த மிஸ்டேக்குமே வந்து பண்ணிடாதீங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி கொடுத்த பிறகு உங்களோட சர்க்கிளை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. ஸோ நம்ம தமிழ்நாடு இருக்குன்றனால வந்து நம்ம தமிழ்நாடை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த வருஷத்தில் வந்து 10th வந்து நீங்கள் முடிச்சிங்களோ அதை வந்து இந்த இடத்துல வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. தென் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்பெஷல் கேரக்டர் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி சப்மிட் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ சப்மிட் கொடுத்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் கேட்கும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்கணுன்னா கொடுக்கலாம், இல்லைனா கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் மார்க் வந்து கொடுக்கல.
பட் இந்த ரெட் மார்க் கொடுத்துருக்கிறது எல்லாமே நீங்கள் கம்பல்சரியாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் பிடபிள்யூடியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ், நோனா நோ அப்படின்றத வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லாங்குவேஜ் வந்து கேட்டிருக்காங்க. அதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த லாங்குவேஜில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. கரெக்டாக வந்து கொடுத்துருங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ், நோனா நோ அப்படின்றத வந்துட்டு இங்கே கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க. அந்த ஃபோட்டோ சைஸை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த சைஸுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வந்து இருக்கணும். அதை வந்து சூஸ் ஃபைல் கொடுத்து நீங்கள் கரெக்டாக வந்து உங்களோட ஃபோட்டோவை வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கிங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து இங்கே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சிக்னேச்சரை ரெடி பண்ணி அதுவுமே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ண பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கேரக்டர் வந்து இங்கே கேட்டிருக்காங்க இல்லையா, அதை வந்து இந்த இடத்துல கொடுத்துட்டு நீங்கள் வந்து ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்த டீட்டெயிலாம் வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் சரி பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ப்ரிவ்யூவோட ஆப்ஷன் என்று முடிஞ்ச பிறகு உங்களுக்கு சப்மிட் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் கொடுத்துருக்கலாம். கொடுத்து முடிச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கிங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 2 இருக்குது பார்த்திங்க இல்லையா, டேரெக்டாக நீங்கள் வெளியே வந்து கூட ஸ்டேஜ் 2 போகலாம். இல்லை அப்படியே கண்டினியூ பண்ணணும்னா கண்டினியூ டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்திங்களே, இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 2க்கே வந்து நீங்கள் போயிடுவீங்க. ஸோ கண்டினியூ டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னா ஸ்டேஜ் 2 வந்துடும். இல்லைனா டேரெக்டாக சைட்டுக்கே போய்ட்டு ஸ்டேஜ் 2 கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். ஸோ இங்கே வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சர்க்கிள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி கொடுத்துட்டு இங்கே வந்து சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் ஓடிபி வரும். தென் அந்த வெரிஃபிகேஷன் ஓடிபி வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்டேட் பண்ணி தென் உங்களோட இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்திங்க இல்லையா, இந்த ஸ்பெஷல் கேரக்டருமே அப்டேட் பண்ணி நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பேஜுக்கு மூவ் ஆயிரும். அதாச்சும் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுற பேஜுக்கு மூவ் ஆயிரும். இதில் வந்து கேட்டிருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நீங்கள் ஒரு வாட்டி வந்து சரி பார்த்துக்குங்க. அண்ட் இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அட்ரஸ்ஸு, உங்களோட பர்மனன்ட் அட்ரஸ்ஸு அது எல்லாமே வந்து நீங்கள் கொடுத்துட்டு ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து உங்களோட போர்டை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் ரொம்பவே முக்கியம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போர்டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணும்போது கரெக்டாக மிஸ்டேக் இல்லாமல் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சிபிஎஸ்சி படிச்சிருக்கீங்கன்னா சிபிஎஸ்சி, மெட்ரிகுலேஷன் படிச்சிருக்கீங்கன்னா மெட்ரிகுலேஷன், இல்லைனா ஸ்டேட் போர்டு படிச்சிருக்கீங்கன்னா ஸ்டேட் போர்டு. ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் மிஸ்டேக் பண்ணாமல் கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கை வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. மார்க்கு செலக்ட் பண்ண பிறகு உங்களோட மார்க்கை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கிலீஷு, தமிழ், மேத்ஸு, சயின்ஸ், ப்ராக்டிக்கலு, தியரி, சோசியல் சயின்ஸு, ஸோ அந்த மாதிரி அப்டேட் பண்ணி ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டிவிஷன் செலக்ட் பண்ணக்கூடிய பேஜுக்கு வந்து நீங்கள் போயிடுவீங்க. ஸோ இங்கே வந்துருக்கு பார்த்திங்களே டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து செலக்ட் டிவிஷன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களோ அதை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ உங்களுக்கு ரேண்டமாக வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறதுக்காக வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து திருவண்ணாமலை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ண உடனே இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்படி வந்த பிறகு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட பாக்ஸில் இந்த இடத்துல வந்து எவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் காமிக்குதோ எல்லாமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 1, 2, 3, 4 அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டு எல்லாமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரிஃபரன்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ரேண்டமாக வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா யூஆர் செலக்ட் பண்ணி நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பட் நீங்கள் இதே ஓபிசி செலக்ட் பண்ணிக்கிங்கன்னா நீங்கள் வந்து ஓபிசி ஆப்ஷனும் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கும், யூஆர் ஆப்ஷனும் உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கும். ரெண்டுமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருந்தாலும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு யூஆர் கேட்டகரியுமே காமிக்கும், எஸ்சி எஸ்டி கேட்டகரியுமே காமிக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து யூஆருமே அப்ளை பண்ணிடலாம், எஸ்சி எஸ்டியுமே வந்து இந்த இடத்துல வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துடலாம். ஸோ உங்களோட கம்யூனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா யூஆர் ஆப்ஷனுமே கிடைக்கும். அதை கூட வந்து நீங்கள் எல்லாமே வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து செட் பண்ணிடுங்க. ஏன்னா போஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிமிட் கிடையாது. ஸோ இதில் வந்து நீங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணுறது மூலமாக தான் வந்து ஒரு இடத்துல உங்களுக்கு கிடைக்கலனா கூட இன்னொரு இடத்துலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துருங்க.
ஸோ கொடுத்து முடிச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை போஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு காமிக்கும். நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வந்து இங்கே 7 வந்து கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் வந்து உங்களோட டிவிஷனில் வந்து எத்தனை ப்ரிஃபரன்ஸ் காமிக்குதோ எல்லாமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இங்கே பிரிண்ட் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஓவரால் அப்ளிகேஷனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி எல்லா ஆப்ஷனுமே வந்து உங்களுக்கு காமிச்சிடும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் செக்ஷனுக்கு வந்து நீங்கள் போயிடுவீங்க. ஸோ தேர்டு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸு. இந்த ஃபீஸ் பே பண்ணுறதோட வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். அண்ட் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஆல் உமன் கேட்டகரிக்கு ஃபீஸ் கிடையாது, SC ST கேட்டகரிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது, PWD கேட்டகரிக்கும் ஃபீஸ் கிடையாது. அவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 100 rupees வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபீஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், மேக் பேமெண்ட் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு மூலமாக, டெபிட் கார்டு மூலமாக, இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா UPI மூலமானு சொல்லிட்டு நீங்கள் வந்து பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கொடுத்து மேக் பேமெண்ட் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா தென் அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். அதோட பில்லை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க, இல்லைனா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதில் எந்த மிஸ்டேக்குமே பண்ணாமல் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து மார்க்லேயோ இல்லைனா கம்யூனிட்டிலேயோ இல்லைனா போஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணுற ப்ரிஃபரன்ஸ் இடத்துலையோ அந்த மாதிரி இடங்களில் வந்து எந்த மிஸ்டேக்குமே பண்ணாமல் பார்த்துக்குங்க. இஃப் இன்கேஸ் ஏதாச்சும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா தென் அதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா சும்மா அவங்க வந்து அதனால் வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் லாஸ்ட் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே மெயினாக யோசித்த இந்த 3 பாயிண்ட் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்கல. வெறும் வந்து நேமு அந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் மிஸ்டேக் பண்ணாமல் ஒரு 2-3 நாள் நீங்கள் பார்த்துட்டு கூட வந்து பொறுமையாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மார்க் இருந்தால் வந்து உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது, கம்யூனிட்டி வாரியாக எவ்வளோ இருந்தால் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது, லாஸ்ட் இயர்லாம் வந்து ரிலீஸ் ஆகும்போது எந்த மார்க்கில் இருந்தவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பொறுமையாக வந்து அப்ளை பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.